கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1762 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா 52 அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த உலகத்திலே நீ ஆறுதல் இன்றி தவிக்கலாம். உறவுகள் ஆறுதல் கொடுக்கவில்லையே, நண்பர்கள் ஆறுதல் கொடுக்கவில்லையே, குடும்பத்தினர் ஆறுதல் கொடுக்கவில்லையே, எனக்கு தொழில் வியாபாரம் ஆறுதலாய் அமையவில்லையே, வேலை ஆறுதலாய் அமையவில்லையே. கலங்காதே சகோதரனே, இன்றைக்கு எந்த சூழ்நிலை உன்னை ஆறுதலை இழக்கச் செய்ததோ அதே சூழ்நிலையில் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஆறுதலை நீ காணப்போகிறாய். உனக்கு இயேசு ஆறுதல் தருவார், உன்னை மீட்டு கொள்வார். ஆறுதலின்றி தவிக்கிற உனக்காகத்தான் இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆறுதல் தருவார் கர்த்தர். ஆறுதலை நீ காண்பாய். சகல ஆறுதலின் தேவன் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் ஆறுதலின்றி தவிக்கிறார்களோ, குடும்பத்தினர் மத்தியில், தொழிலாளர்கள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில் ஆறுதலின்றி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை பெருகச் செய்கிற தெய்வன், நீங்க ஆறுதல் கொடுங்கப்பா. இயேசு உன்னை நேசிக்கிறார் மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறார் மகனே. இயேசு உனக்கு ஆறுதல் தருகிறார். அவர் தரும் ஆறுதல் நிரந்தரமானது. மனிதர்கள் சில வேளைகளில் ஆறுதலாய் பேசுவார்கள், ஆறுதலாய் இருப்பார்கள், அவையெல்லாம் போலியாக மாறிவிடும். கர்த்தர் தருகிற ஆறுதல் நிரந்தரமானது. இயேசுவிடத்தில் வா, நீ ஆறுதலை பெற்றுக்கொள்வாய், சமாதானத்தோடு வாழ்வாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.